வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? ஸோ நீங்க எல்லாருமே இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்கிட்ட அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுட்டே இருந்தீங்க. ப்ரோ, இந்த புக் இன்சைட் படிச்சிங்களா? இந்த புக் இன்சைட் படிச்சா தான் ஃபுல் மார்க் வாங்க முடியுமா? இல்லை வெறும் புக் பேக் மட்டும் போதுமா? இல்லை புக் இன்லேயே வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இன்னைக்கான சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசவேனா, டேரெக்டாக போயிடலாமா கண்டென்ட்டுக்குள்ள? நான் உங்கள் கேஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சார், லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். முதல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் புக் இன்சைட் 100% படிக்க தேவையில்லை. நீங்கள் புக் பேக் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இது. நீங்கள் புக் பேக் 100% ஒரு கொஷின் விடாமல் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் புக் இன்சைடை பற்றி கவலையே பட தேவையில்லை. அப்போ யார் தான் ப்ரோ புக் இன்சைட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸ்லாம் படிக்கிறீங்களோ அவங்களாம் புக் இன்சைட் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் உங்களுக்கு மாட்டிக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்பீங்க, மேபி என்னதுன்னா, ப்ரோ வெறும் புக் பேக் மட்டும் எப்படி ப்ரோ போதும், அதான் கொஷின் பேப்பரில் புக் இன்சைடு நிறைய கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. எந்த கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் புக் இன்சைட் கேட்டாலுமே நீ புக் பேக் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா புக் இன்சைட் கொஷின் சாய்ஸில் விடுற மாதிரி தான் வரும். இதுதான் லாஜிக். ஸோ அதனால் நீ புக் பேக் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நீ புக் இன்சைடை படிக்க தேவையில்லை. ஒருவேளை நீ கம்ப்ளீட் பண்ணலனா தான் புக் இன்சைடை பற்றி இது பண்ணும். நான் 100% புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் புக் இன்சைட் கொஷின் ஒன்று கூட படிக்கல. ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, அப்போ புக் இன்சைட் ஒன் வேர்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதுக்கு சாய்ஸே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் வந்து எப்படி வரலாம், சம்ஸ்லேருந்து வரலாம். குட்டி குட்டி சம்ஸை கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் படித்த புக் பேக் கொஷினையே அதில் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாத மாதிரி கேட்கலாம். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஒன் வேர்டு மட்டும்தான் ரொம்ப இன்டீரியராக வரும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்று தான். அந்த ஒரு ஒன் வேர்டு மட்டும்தான் புக்லேருந்து எங்கே கேட்பாங்கன்னே தெரியாது. மிச்சம் இருக்க 99 மார்க்ஸுமே நீங்கள் புக் பேக்கை வச்சு ஈஸியாக எடுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு புக் பேக்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ ஃபிசிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, என்னால் புக் பேக் 100% கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் புக் இன்சைடும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் புக் இன்சைடு வந்து படிக்கலைன்னு சொல்லிட்டு யாரும் உட்காந்து ஆண்டியை பிச்சிக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபார் ஃபிசிக்ஸுக்கு. இதே கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தோன்னா, இப்போ கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாமா? ஸோ ஃபிசிக்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன். நான் ஃபிசிக்ஸில் சொன்ன விஷயம்தான், நீ 100% புக் பேக் படித்தா புக் இன்சைட் படிக்க தேவையில்லை. ஒன் வேர்டுக்கு மட்டும் ஒரே ஒரு ஒன் வேர்டை தவிர்த்து மிச்சம் எல்லா ஒன் வேர்டும் ஒன்றால் அட்டன் பண்ண முடியும் புக் பேக் வச்சு. நீ ஒருவேளை இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க போற, ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸை மட்டும் படிக்க போறன்னா நீ கண்டிப்பாக புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் படிக்கணும். பிகாஸ் உனக்கு சம்டைம்ஸ் டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டால் சாய்ஸில் விட முடியாத நிலைமை வரும். அவ்வளோதான். மேபி ஒரு சில பேர் சம்ஸ் கேட்பீங்க. சம்ஸ் எப்படி ப்ரோ எல்லா கொஸ்டினும் படிக்கணுமா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸை மட்டும் நீ படிச்சிட்டனாலே ஒரு சிம்பிளான லாஜிக் நான் சொல்லிடுறேன், நீ 100% கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக் கொஸ்டின்ஸை வச்சு. பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்டே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக் கொஸ்டின்ஸை வச்சு தான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பரே மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும். பட் ஒரு சில டஃப்பான கொஸ்டின்ஸும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் கேட்குற பட்சத்தில் நீ 100% புக் பேக் முடிக்கலன்னா நீ புக் இன்சைட் கொஸ்டினை அட்டன் பண்ணிக்கணும். நீ 100% புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டானா டஃப்பான கொஸ்டினை நீ அட்டன் பண்ணிக்கணும். இதுதான் மேட்ரு. அதே வந்து கம்பல்சரி கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நீ அப்படி அட்டன் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக் கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இதில் பண்ண வேண்டிய முதல் விஷயம் புக் பேக்கை 100% கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் நமக்கு கொஷின் கேட்குறாங்க பார்த்தியா கவர்மெண்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு வந்து கேட்குறது எப்படின்னா, புக் பேக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக புக் இன்சைடை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து புக் இன்சைட் ஆகும். இந்த ஊறுகாய் சைட் டிஷ்ன்னு சொல்லுவோம் பார்த்தியா, அதை வந்து 20% புக் பேக்காகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், இங்கே நீங்கள் புக்கின்னை தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் எப்படி படித்தனோ அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி தான் கெமிஸ்ட்ரி படிக்கணும். மேபி எனக்கு தெரிஞ்சு நான் படித்த மெத்தடே சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சிருவேன். புக் இன்சைட்னா மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக கிடையாது, புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ புக் இன்சைடில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆனால் அதுவே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடுவேன். படித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ புக் பேக் எடுத்து பார்ப்பேன். புக் பேக்கில் பார்க்குறப்ப நான் படித்த புக் இன்சைட் கொஷின்ஸில் ஏதாவது ஒரு புக் பேக் கொஷின் மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். மிஸ் ஆயிடுச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி படிச்சிருவேன்.
அதோட புக் பேக் கொஸ்டினை முடிச்சிருவேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய சேனலில் சொல்லியிருப்பேன் ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ்னு ஒன்று இருக்குது, அது புக் பேக்கில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்ட். ஸோ ஓவர்லுக்டு கொஸ்டினை லாஸ்ட்டாக அந்த புக் பேக்கில் மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்லுக் கொஸ்டின்ஸையும் படித்து முடிச்சிருவேன். இப்படி தான் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ லாஜிக் இஸ் இங்கே நீங்கள் புக் இன்சைடுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அதையும் ஆட் பண்ணிக்கோ. லாஸ்ட்டாக ஓவர்லுக் கொஸ்டின்ஸை படித்து முடிச்சிடு. மிச்சம் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நீ படிக்கணுமான்றது உன்னோட இஷ்டம் தான். பட் நான் அதிகமாக படித்தது இல்லை. சம்ஸ் இருந்துச்சுன்னா அகெயின் சேம் லாஜிக், இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் இந்த ரெண்டை தவிர்த்து அதிகமாக வராது. இதை தாண்டி வரப்போதில்லை. ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட், ஓவர்லுக்டு ரியாக்ஷன் கூட கிடையாது, இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் படித்தாலே போதும். ஸோ அதுதான் லாஜிக். புரிஞ்சிருச்சா? நான் அகைன் சொல்கிறது, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா நீ புக்கு ஃபுல்லாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை. இங்கேயும் அதே லாஜிக் தான். ஒரு 1 வேர்டு மாட்டோம். உனக்கு லக்கு ரொம்ப டஃப்பாக கேட்டாங்கன்னா 2 1 வேர்டு மாட்டோம். அதை தவிர்த்து 98 வந்து நீ இந்த லாஜிக்கில் படிச்சேன்னா கண்டிப்பாக 98 99 வரைக்கும் ஈஸியாக வாங்கலாம். இந்த 1 மார்க் மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ நான் என்ன கெமிஸ்ட்ரிக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு உனக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அங்கே பார்த்துக்கோ. இங்கே நமக்கு புக் இன்சைடில் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறேன், புக் இன் ஃபுல்லாக படிக்க சொல்ல, அதுவும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ. இங்கே நமக்கு புக் இன்சைடில் ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் கிடையாது. பிகாஸ் ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு புக் பேக்கில் வரும். புக் பேக்கில் தான் நீ படிக்கணும். அதில் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் விட்டு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை மட்டும் நீ புக் இன்சைடோட ஆட் பண்ணிக்கோ. ஸோ புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் கொஸ்டின்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஓவர்லுக் கொஸ்டின், இந்த 3 முடிச்சிட்டேன்னா நீ அந்த லெசனை படிச்சிட்டேன்னு போதும். அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இன்ஆர்கானிக்கில் மட்டும் ஒரே ஒரு விஷயம், நீ புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அதிகமாக படிக்க தேவையில்லை. புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் படித்தா போதும். இது ஒரு ட்ரிக்கு, ஒரு டிப்பு. நான் ஆக்சுவலி அது எனக்கு முன்னாடி தெரியலை, படித்து முடிச்சு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அதை வச்சு இன்ஆர்கானிக்கில் இம்பார்ட்டன்ட் புக் இன்சைடை கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட புக் பேக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாலே போதும். புக் இன்சைடு வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார், அது மட்டும் இன்ஆர்கானிக் படித்தா போதும். மிச்ச 2த்துக்கும் இதே ரூல் தான். ஓகேவா? நான் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸுக்குன்னு தனித்தனியாக வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியாரிட்டி வரும். அண்ட் ஃபைனலி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக் தான். நீ எக்ஸாம்பிளும் படிக்கணும், எக்ஸசைஸும் படிச்சுட்டா ஆகணும். ப்ரோ அவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கான்செப்டையாக தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நம்ம மேக்ஸ் புக்கில் கிட்டத்தட்ட 1500 சம்ஸ் இருக்குன்னா அதில் ஆல்மோஸ்ட் 1000 சம்ஸ் மட்டும்தான் உனக்கு ஒரே மாடலில் வரும். ஒரு மாடலில் மிச்சக்கூடிய 500 சம்ஸு அந்த 1000 சம்ஸை பேஸ் பண்ண அதே மாடலில் நிறைய சம்ஸ் வர்றது தான். ஸோ அதனால் நீ ஜஸ்ட்டு ஒரு சம்முக்கு ஒரு மாடலையாக போட்டு வச்சுக்கிட்டேன்னா மேபி அது எக்ஸாம் பேப்பரில் கேட்டாலும் உன்னால் ட்ரை பண்ண முடியும். பட் த பெஸ்ட் கேசஸ் நீ படிக்க வேண்டியது எக்ஸசைஸும் படிக்கணும், எக்ஸாம்பிளும் படிக்கணும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் படித்ததுலேயே ரொம்ப ஈஸியாக நான் படித்தது மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸ் தான் ரொம்ப ஈஸி. நீ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டனா போதும். அதுவாக தியரின்னு ஒன்று படிக்கணும். இங்கே நீ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சாலே போதும், வேறு எதுவுமே தெரிய தேவையில்லை. ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன டஃப்பான கான்செப்ட்ஸாக இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் ரியாலிட்டி, அவ்வளோதான். ஐ திங்க் மற்ற சேனல்ஸ் எப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலை. நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் எப்படி படித்தேனோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட மெட்டாலஜி கான்செப்ட்ஸையும் பார்த்துடலாம். அதுக்கடுத்து 12th ரிசல்ட்டு, அப்புறம் மேக்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. எல்லோரும் நல்லா படிக்கண்ணா. ஆல் தி பெஸ்ட்.